இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அதே அதிகாரத்துல அடுத்த வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால், அந்த நேரத்தில் ஆண்டவர் பாருங்க, அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தார். இந்த மனாசே யார் தெரியுமா? எசேக்கியா என்கிற ஒரு ராஜாவினுடைய மகன். இந்த எசேக்கியா ராஜா கர்த்தர் மேலேயே தன்னுடைய முழு நம்பிக்கை வச்சிருந்தவன். இந்த எசேக்கியா தேவனுடைய ஆலயத்தின் மேல அதிகமான பற்றுடையவன். இந்த எசேக்கியா தேவனால் அற்புதமாய் சுகத்தை பெற்றவன். தேவனிடத்திலிருந்து உதவி பெற்று எதிரிகள் கரங்களில் இருந்து அற்புதமாய் விடுதலையாக்கப்பட்டவன். இப்படிப்பட்ட ஒரு தகப்பனுக்கு பிறந்தவன் தான் மனாசே. ஆனா இந்த பையனுக்கு பாருங்களேன், இவர் ராஜாவாய் மாறின போது தன் தகப்பன் செய்த ஒரு காரியத்தை கூட அவன் செய்யல. கர்த்தரை தேடல, தேவாலயத்துக்கு போகல, அந்நிய தெய்வங்களை வழிபட்டான். எந்த அளவுக்கு தேவனுக்கு விரோதமா செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு அவன் செயல்பட்டதுனால கர்த்தர் பாருங்க அவனை சத்துரு கையில ஒப்பு கொடுத்துட்டான். அவனுக்கு எதிராக விரோதிகளை கர்த்தர் எழும்ப செய்தான். ஆகவே இப்போ அவனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு அவனுக்கு தண்டனை செய்யும் போது அவன் நெருக்கப்படுறான். இந்த வேதனையை அவனால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. இப்போதான் அவனுக்கு கண்ணு திறக்குது. அவன் கண்ணு திறந்து தேவனை நோக்கி கெஞ்சி ஆண்டவருக்கு முன்பாக தன்னை மிகவும் என்ன செஞ்சானா, தாழ்த்தணும். இப்ப அழுறான், இப்ப ஜெபம் பண்றான். ஆனா ஆண்டவர் பாருங்க இரக்கம் உள்ளவரா இருந்ததுனால அவன் ஜெபத்தை கேட்டு சத்துரு கையில அவனை ஒப்பு கொடுக்காம, சிறைபிடிக்கப்பட்டு போக விட்டு விடாம அவனை மறுபடியும் அவனுடைய தேசத்திலேயே கொண்டு வந்தார். அதனால இப்போ கர்த்தர் தான் உண்மையான தேவன் என்று அவன் அறிந்து கொண்டான். யோசிச்சு பாருங்க, நம்முடைய பின்னணியத்தை கவனியுங்கள், நம்முடைய வளர்ப்பை கவனிங்க, நம்ம வாழ்ந்து வருகிற முறைகளெல்லாம் கவனிங்க. இயேசுதான் தெய்வம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த வேதம் தான் சத்தியம்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆலயத்துல எந்த அளவுக்கு ஆண்டவர் மகிமைப்படுகிறார் எல்லாமே நல்லா தெரியும். இந்த உலகம் அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறது என்பது நமக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு தேவனை தேடுகிற உணர்வு இல்லாம, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாம, ஆண்டவருக்கு பிரியமா வாழாம, கர்த்தர் மேல நம்பிக்கையா இல்லைன்னா இதே நிலைமை தான். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், நம்ம கடைசியில கெஞ்சினா, கடைசியில நம்மளை தாழ்த்தினா ஆண்டவர் நமக்கு மனம் இறங்குவார் அப்படின்னு. வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா கர்த்தர் இறங்குவார். ஆனா உங்க மனம் அப்படி இல்லாம போயிட்டுனா என்ன செய்ய? மனாசேக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அவன் தன்னை படைத்த தேவனுக்கு முன்பாக கெஞ்சினான், அழுதான், ஜெபம் பண்ணா, தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்த முடியுமோ தாழ்த்திட்டான். அதனால கர்த்தர் அவனுக்கு கிருபையா என்ன செய்தார்? இறங்கினார். காரணம் என்னன்னா, தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், உடன்படிக்கை, விளக்கு அணையாதிருக்கும் சிங்காசனத்துல உனக்கு உட்கார ஒரு குமாரன் இருப்பான். அந்த உடன்படிக்கை நிமித்தம் இவன் தன்னை தாழ்த்தின போது கர்த்தர் இறங்கிட்டார். அப்போ உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான உடன்படிக்கை இன்னைக்கு இயேசுவின் மூலமா உண்டாயிருக்கு. அதனால பின்மாற்றத்தில் இருக்கிறவங்க, தேவனை மறந்து வாழ்றவங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யறவங்க, இப்படி சிக்கிக் கொள்வதற்கு முன்பாக, நெருக்கப்பட்டு அழுது புலம்புறதுக்கு முன்பாக இன்னைக்கே உணர்வுடைய கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. இன்றைக்கே தேவன் பக்கம் திரும்ப ஆண்டவர் உணர்வுள்ள இருதயத்தை தருவாராக. ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் மன்னிப்பதற்கு தயவு பெருத்தவராக இருக்கிறார். மனாசேக்கு கர்த்தர் தான் தேவன் என்பதை அவர் அவனுக்கு உணர்த்தி காண்பித்தது போல உங்களுக்கு அவர் உணர்த்தி காண்பிக்க விரும்புகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நல்ல பக்தியான பெற்றோரா இருக்கலாம், உங்க குடும்பத்தை சார்ந்த உங்க பிள்ளைகளோ அல்லது உங்க கணவரோ உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோ இந்த தேவனை அறிந்தவர்களா இருந்து இன்னைக்கு பின்மாற்றத்தில் இருப்பாங்கன்னா அவர்களுக்காக நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபியுங்கள். அவர்களுடைய மனம் திரும்புதலுக்காக தேவனை நோக்கி மன்றாடுங்கள். உங்க கண்ணீரை பார்த்து, உங்களுடைய முறையீட்டை பார்த்து, உங்களுடைய மன்றாட்டை பார்த்து அவர்கள் மனம் திரும்புவதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுப்பாராக. தேவன் அவர்களுடைய வாழ்வில் ஆளுகை செய்வாராக. பரிசுத்த ஆவியானவரே, மனாசேக்கு நீர் உம்மை வெளிப்படுத்தினது போல யார் யாருக்கெல்லாம் உங்களை வெளிப்படுத்த சுத்தமா இருக்கிறீரோ அவர்களுக்கெல்லாம் உம்மை வெளிப்படுத்தி மறுபடியும் அவர்களை உம்முடைய அன்பிற்குள் கொண்டு வருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.